செல்ல குழந்தையே, வரும் பொங்கல் தினத்தன்று ரிஷப ராசக்கார பிள்ளைகளுக்கு அவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப் போகின்றது என்று, ஏற்றத்தாழ்வுகள் அவர்கள் என்னென்ன சந்திக்கப் போகிறார்கள் என்று சொல்வதற்காக அப்பன் இப்பொழுது வந்திருக்கிறேன். ரிஷபராசக்காரர்கள் 9வது வீட்டில் சூரியன் சரி சேர்க்கை நிகழ்கிறது. இதனால் ரிஷபராசக்காரர்கள் அதிர்ஷ்டமாக பிரகாசமாக இப்பொழுது அவர்கள் தோன்றப் போகிறார்கள். பணிபுரிபவர்கள் பதவி உயர்வு பெறப்போகின்றார்கள். பணியிடத்தில் உங்களின் வேலை சிறப்பாக பாராட்டப்பட போகின்றது. உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். இக்காலத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைத்தே தீரும். தைரியத்தால் பல சாதனைகளை நீங்கள் செய்ய போகின்றீர்கள். உங்களின் முயற்சி அனைத்துமே வரும் பொங்கல் தினத்திலிருந்து வெற்றிகரமாக நடந்தே தீரும். ரிஷபராசக்காரர்கள் பொங்கல் பண்டிகை நாளில் ஏழை எளியோருக்கு புதிய ஆடை தானமாக வழங்கலாம். புதிய ஆடை வாங்க முடியாவிட்டாலும் கூட சிறிய குழந்தைகளுக்கான துணி ஆகியவற்றை தானமாக வழங்கலாம். புதிய ஆடைகள் தானமாக வழங்கும் போது நம் வீட்டில் இருக்கும் தீய சக்தி வெளியே சென்று நம்மை செய்யும் நமக்கு நல்ல ஆற்றல்கள் உள்ளே வரும். ரிஷபராசக்காரர்கள் என் காலகட்டத்தில் இனி பண்டங்களை தானமாக வழங்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்வீர்கள். இது மட்டுமல்லாமல் உங்கள் எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் என்று, ஆண்டு முழுவதும் நீங்கள் எப்படி இருக்கப் போகிறீர்கள் என்பதையும் நான் இப்பொழுது சொல்லப் போகின்றேன். கவனமாக கேள். நிர்வாக ஸ்தானத்தில் 2ஆம் மூலம் 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் கிரகநிலை. பஞ்சமஸ்தானத்தில் கேது, களத்தில் ஸ்தானத்தில் சுக்கிரன், முதல் அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு, ஆயன சகன போக பணத்தில் குரு என கிரக நிலையில் உள்ளன. இந்த ஆண்டில் எப்பொழுதும் பகவான் களத்திர ஸ்தானத்தில் அஸ்தமஸ்தானத்தில் மாறுகிறார்கள். அன்று சூரிய பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அன்று சுக்கிரஸ்தானத்தில் களத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்தில் மாறுகின்றார். இந்த புதன்கிழமை அஸ்தமஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்தில் பகவான் ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி இந்த மாத பண வரத்தை திருப்தி தரும். ஆனால் உங்கள் நன்மை செய்கின்றார் என்று கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவு உண்டாகும். கவனம் தேவை. திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரிடலாம். எனவே மிகவும் நிதானமாக இருப்பது நல்லது. என் நிலையை அடைந்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபார தொடர்பான விஷயங்களை மற்றவர்களின் கூறி ஆலோசனை கேட்பதோடு அல்லாமல் அதை பற்றி விவாதிப்பதோடு தவிர்ப்பதும் அல்லாமல், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் சம்பளத்தை விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மை தரும். மேலதிகாரிகளிடமிருந்து வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் அது கொள்கைகளை உங்களான கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனைகள் இருந்து உங்களை காக்கும். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும். மற்றவர்களுக்கான எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது நல்லது. காலை துறையினருக்கு எந்த விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவர் முன்னிடமிருந்து தப்பித்து கொள்ள வேண்டியது வரும். எதிர்பாராத பணம் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் பங்கேற்க நேரிடும். தகுதியான பேச்சின் மூலம் காரியம் வெற்றி கிடைக்கும். அரசியல் துறவினர்களுக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்து முட்டுக்கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். பண வரத்து பிரத்யாதாரம்
கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். மேலிடத்தில் இருந்து கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. கார்த்திகை 2, 3, 4 மாதங்கள். இந்த மாத கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் மரியாதை கூடும். அப்பா தாய் தந்தை யாருடன் இருந்தும் வந்த மன சாபங்கள் நீங்கும். எதிர்பாராத சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ரோகிணி, இந்த மாதம் திடீர் செலவு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கிய ஸ்தானத்தில் அவர்கள் அமைவது இப்பொழுது செயல்படும். கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களது வேலையை கண்டு சகல கலைஞர்களும் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழல்களை உங்கள் வாழ்வில் இனி வரும் காலங்களில் மாறப்போகின்றது. மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள். இந்த வருடத்தில் அரசியல் துறவிற்கு மேல் இடத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்களில் ராகு புதன் போல செயல்படுவார்கள். குரு பகவான் உங்கள் ராசி விரய ஸ்தானத்தில் ஜென்ம ராசி குரு பகவான் இந்த ஆண்டு பயணம் செய்வதால் பண விஷயங்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறரை நம்பி மூன்றாம் பின்பு கொடுப்பது, வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றில் தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. அதிகமாக முதலில் கொண்ட செயல்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ராகு கேது லாபஸ்தானத்தில், ராகவ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதனால் உங்களுக்கு இருக்கும் எதிர்கால இடத்தில் இருந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும். கேது 5ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்து கொள்ள வேண்டிய காலமும் கட்டுப்பாடும் தேவை. உங்களுக்கு வயிறு பாதிப்புகள், அலர்ஜி பிரச்சனையால் வீண் மருத்துவ செலவுகள் உண்டாகும். பேச்சை குறைப்பது நல்லது. வேலை மற்றும் தொழிலில் 10வது வீட்டில் பயணம் செய்யும் பணியால் வேதனை. வேலை செய்யும் இடத்தில் நிம்மதி. எதிர்பாராத பதவி உயர்வுகளை, இடம் மாற்றங்களையும் பெற முடியும். வேலை அதிகமாக இருக்கும் என்பதனால் சக ஊழியர்களை அனுசரித்து செய்வது, பொறுமையும் முடிந்தவரை குறைந்து அவர்களை கவனிப்பது நல்லது. உயர்வு அதிகரிக்கும் இடத்தில் வாக்குவாதங்களும் தவிர்த்து வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஆண்டின் பெரிய அளவிற்கு பணம் முதலீடு செய்வார். அதனை ஆபத்தாக விடுவது. வருடத்தில் முதல் 2 மாதம் ஜனவரி, பிப்ரவரி மாத கிரகங்களின் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் பூர்த்தி செய்வதில் சிக்கல் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எடுத்து காரியத்தை எதிர் நீச்சல் போட்டால் மட்டும் வெற்றி பெற முடியும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சில வழிபாடு, விஷ்ணு வழிபாடு என்பது நல்லது. கணவன் மனைவி சற்று விட்டு கொடுப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள், வீண் விவாதங்கள் அதிகரிப்பதால் உடல்நிலை சற்று சோர்வடையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது. சூரியன் பயண சாதகமாக உள்ளது. தொழில் வியாபார ரீதியான பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். முன்னேற்றங்கள் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சுபகாரியம் கைகூடும். இந்த மாதத்தில் நினைத்தது நிறைவேறும். யுபகாரியங்கள் எதிலும் கைப்பிடி. குடும்பத்தின் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்க உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மே, ஜூன் போன்ற மாதங்களில் வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல் உண்டாகும். இதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகரித்து வந்தாலும் எதிலும் சமாளிப்பீர்கள். அலுவலகத்தில் ஏற்று நிதானத்தையும்
கடைபிடிப்பது நல்லது. தலையீடு செய்வதை தவிர்த்தால் பிரச்சனைகள் குறையும். குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இந்த மாதத்தில் சூரியன் ஜென்ம ராசியில் பயணம் செய்வார். முன் கோபத்தை குறைப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வந்து செலவும். வியாபார லாபம் அதிகரிக்கும். ஜூலை வந்தாலும் ஜோடி சேரும். மனது என்று சொல்வார்கள். பொருளாதார நிலை சிறப்பாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நெருங்கி உறவினர்கள் இருந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உபயோச சாணர்கள் தங்கள் பணிகளில் திறம்பட செயல்பட வேண்டிய காரியங்கள் வெற்றிகள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும். பொருளாதார நிலை உயர்வடைய செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பண வரவு எந்த அளவிற்கு வருகின்றது அந்த அளவிற்கு வீண் விரய செலவுகள் வரும். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. செலவை குறைத்து பணத்தை சேமிப்பது மற்றும் கடன் வாங்காமல் தப்பித்து முடிந்து மருத்துவ செலவுகளும் வந்து மனதை வாட்டி எடுக்கும். வேலை செய்யும் இடத்தில் பணி அழுத்தம் காரணமாக மன அழுத்தம் தேவையற்ற உடல் உபாதைகள் அக்டோபர் மாதத்தில் திடீர் பண வரவுமாக வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் நிம்மதியும் வரும். திருமண சுபகாரியங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து விற்பனை லாபம் ஏற்படலாம். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் ஆண்டு இறுதியில் உங்களுக்கு அற்புதமான சுறுசுறுப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பண வருமானம் அதிகரிக்கும். நேற்றில் நிதானத்தும் தேவை. வேலை செய்யும் இடத்தில் கவனம் விழிப்புணர்வும் அவசியம். தொழில் வியாபார ரீதியான லாபம் கிடைத்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைப்படும். வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் முன்னிட்டு சொல்வது மிக நல்ல பலனை கொடுக்கும். இந்த வருடத்தில் தங்களது இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கி வந்தால் அனைத்து பலன்களும் அப்படியே நடக்கும். அது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளும் தீரும். செல்வ நிலை உயரும். அதிர்ஷ்டமான கிழமை வளர்பிறை காலங்களில் நீங்கள் அப்பனை வழிபடுவது மிக அதிர்ஷ்டமான எண்களை நீங்கள் தேர்வெடுப்பது இது போன்ற செயல்களை செல்வது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அப்பனிடத்தில் எந்தவிதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்கள் வெளிப்படையாக மனது விட்டு பேசுவது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் சௌபாக்கிய செல்வங்களும் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்ல பலனை கொடுக்கும். இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கி வந்தால் அனைத்து பலன்களும் அப்படியே நல்லபடியாக நடக்கும். சௌபாக்கியங்களும் செல்வங்களும் உங்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த அப்பனை முழு மனதோடு வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்தும் அப்பனுடைய ஆசீர்வாதங்களும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.